ஏ ஆப்ஷன் அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. லாக் பி பேஸ் ஏ லாக் சி பேஸ் பி, இந்த மாதிரி இதனோட பேஸும் இதனோட மேலே இருக்கிற டேர்மும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா பிபி கேன்சல் ஆகிட்டு லாக் சி பை ஏன்னு வந்துடும். ஸோ இந்த ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, ரெண்டாக கம்பைன் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட் 2 டேர்ம் கம்பைன் பண்ணுறோம், 3 கேன்சல் ஆகிட்டு லாக் 2 4 வருது. அடுத்த 2 டேர்ம் கம்பைன் பண்ணும்போது 4 கேன்சல் ஆகிட்டு லாக் 2 பேஸ் 5 வருது. இதில் 5 கேன்சல் ஆகிட்டு லாக் 2 பேஸ் 6 வருது. அடுத்த 2 டேர்ம்லேருந்து 6 கேன்சல் ஆகிட்டு லாக் 2 பேஸ் 7, அடுத்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிட்டு லாக் 2 பேஸ் 8 வருது. இதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 1/ன்னு போடும்போது இந்த 2 டேர்மும் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகிடுது, 2ம் 8ம். ஸோ அப்போ வந்து 8 2ன்னு வருது. நெக்ஸ்ட் பவர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா log m power n அப்படிங்கிறத வந்து n log mன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், 3 முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஸோ 3 log 2/2ன்னு வந்துடுது. log 2/2ஓட வேல்யூ 1. ஸோ ஆன்சர் வந்து 1/3, ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.